நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்திலே உடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்ததை நடத்தி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய சாக்கியத்தை ஆண்டவரே, அதிகாலையில் என்னை தேடுகள் கண்டடைவாள் உடைய வார்த்தைகளை உடைய தியானங்களை தியானிக்கத்தக்கதாக கொடுத்த நல்ல தருணத்தை நடத்தி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை மையப்படும்படியாக பெரிய காரியங்களை செய்தோம். வல்லமையான ஒரு மைமையான காரியத்தை செய்தோம் என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியை நீர் கட்டளையிட முடியாத உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தேவ மனிதனுடைய பெயர் டர்டூலியன். இவர் 1160 வெறும் 160 கிபி 160 முதல் 205 ஆண்டு வரை வாழ்ந்தவர். இந்த நாளிலே வேதாகம பகுதியாக கொடுக்கப்பட்ட பகுதி எலிசபெத்தை சந்தித்த மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1 முதல் 1 அதிகாரம் 39வது வசனம் முதல் 45வது வசனம் முடிய. இந்த வேத வாசிப்பு நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 1 முதல் 27 வசனங்கள். இந்த நீதிமொழி வசனங்களிலே ஒவ்வொன்றையும் வாசிப்போமானால் இரண்டு பகுதிகளாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லும்போது அதனுடைய நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு முன்பாக அதிகமாக கிட்டி சேரக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இந்த நாட்களிலே நாம் மனப்பாடம் வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், இஸ்ரவேலிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1 அதிகாரம் 39வது வசனம் முதல் 45வது வசனம் வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகரியா என்கிறவுடைய மனைவியாகிய எலிசபெத்தை சந்திக்க செல்கிற காரியமாக குறிக்கப்பட்டுள்ளது. அங்கே அவள் மரியாள் எலிசபெத்தை பார்க்கும்போது அவர்கள் இருவரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த வார்த்தையை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி மகிமைப்படுத்தும் போது அந்த நேரத்திலேதான் யோவானை பற்றியும் இருக்கப்படுகிறது. எலிசபெத்துக்கு யோவானாகவும் மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவாகவும் பிறக்கப்படும் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நம்முடைய ஆதி காலங்களிலே நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் பிறப்பார், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது, அந்த பிறப்பின் மூலமாக நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த எலிசபெத்தும் மரியாளும் இருந்து பேசும்போதே அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை காண இந்த வசனம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக அதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அவள், நீ இஸ்ரவேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அங்கே வாழ்த்தும் போது அங்கே ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்து இருவர்களுடைய வாழ்க்கையை நாம் இந்த பகுதியிலே நாம் காணக்கூடும், வாசிக்கக்கூடும். அதே போன்றுதான் நமக்கு என்று இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த இரத்த சாட்சியாக மரித்த இந்த டர்டூலியன் என்பவரை பற்றி நாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர் இருக்கிறோம். அவரை பற்றி நாம் இந்த பகுதியிலேயே நாம் வாசிக்கும் போது, இவர் இளம் வயதிலேயே மாணவ பருவத்திலே இவர் கிபி 160வது ஆண்டிலே பிறந்து வட ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள கார்தாஜியில் பிறந்து இவருடைய பெயர் டர்லியன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்
அப்படி கல்வி கற்கின்ற காலங்களிலே அவர் சட்டம் பற்றி அவர் அதிகமாக ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் தத்துவத்திலே சிறந்தவராகவும் சொல் வார்த்தையிலே வன்மையாக சொல் வார்த்தையிலே அவர் சிறந்தவராகவும் இருந்தார் என்று அந்த பகுதியிலே அவர் அந்த 3 சட்டத்தையும் தத்துவத்தையும் சொல் வல்லமையும் கற்று நன்றாக அவர் ஆரம்ப காலத்திலே இருந்தார். அப்படி வருகின்ற அந்த பிராயத்திலே அவர் பாகாலை வழிபட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரங்கள் வழிபாட்டிலே அவர் மும்முரமாக இருந்திருக்கிறார். அவர் இந்த உலக பிரகாரமான கல்வி அறிவு, சட்டங்கள், தத்துவங்கள், வலிமை இதெல்லாம் அவர் அறிகின்ற போது பாகால் அந்த காலங்களிலே பாகால் தெய்வங்களை வழிபட்டது போல இவர் பாகால் தெய்வங்களை வழிபட்டவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பின்பு அவர் கிறிஸ்தவ ஆய்வாளர்கள், ஊழியக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இவர் உற்று கவனிக்கும் போது அந்த ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை இவரை அதிகமாக தொட்டது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே அவர் திருச்சபையை ஸ்தாபிக்கிறவராக இருந்தார். அந்த ஊழியக்காரர்களுடைய பெயர்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை இவர் அதிகமாக அறிந்து கொண்டு இருக்கின்ற காலத்திலே அவர் கிறிஸ்தவர்களுக்காக நாம் ஒரு சாட்சி உள்ளவர்களா, கிறிஸ்தவர்களுக்காக நாம் கிறிஸ்தவர்களை போல வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர் கிறிஸ்தவர்களை பின்பற்றி அவர் நடந்து வந்தார். அப்படி வருகின்ற போதுதான் ஆதி திருச்சபையிலே இவர் துணிவாக அதாவது தைரியமாக குரல் கொடுத்தவராக இருந்தார். அப்படி குரல் கொடுத்து அதை பேசி வருகின்ற நாட்களிலே அவர் திருச்சபை போதகராக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அதிலே சத்தியத்திலேயும் வலிமையான கோட்பாடுகளிலும் உறுதியாக இருந்தார். அவர் தான் உறுதியாக இருந்தது மட்டுமல்ல, மற்றவர்களையும் கிறிஸ்தவ அண்டைகளை கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்காக வாழ வேண்டும், வைராக்கியத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று அவர் திருச்சபையில் உள்ள மக்களை அவர் உண்டி தள்ளினவராக இருந்தார். இந்த டர்டூலியன் 2ஆம் நூற்றாண்டில் ஆழ்ந்த சிந்தனையாளராகும். அதாவது ஆழ்ந்த அந்த கிறிஸ்தவர்களை பற்றி, கிறிஸ்தவ சபைகளை, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்க அவர் முன் வந்தார். ஒவ்வொருடைய அந்த சிந்தனையானது ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மீது இயேசு கிறிஸ்துவ மீது, கிறிஸ்தவர்கள் மீது ஒரு விசுவாசம் அவர்களுக்கு தோன்றினதாக இருந்தது. அப்படி தோன்றும் போதுதான் இவர் கூர்ந்த சிந்தனையோடு வரும் காலங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி கூர்ந்த நோக்கத்தோடு அவரோடு இருந்த ரோமானிய நூற்றுக்கு அதிபதியாக இருந்தவர்கள் ஒழுக்கத்தோடும் சிறந்த கல்வியோடும் வளர்ந்தார். வழக்கறிஞராகவும் இவர் சட்ட பயின்றவராக இருந்ததனால் வழக்கறிஞராகவும் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறவர்களாகவும் அவர் வாழ்ந்து வந்தார். அது மட்டுமல்ல, இவர் பேசுகிற வார்த்தையிலேயே ஒரு வல்லமையாக இருந்தது. தத்துவ பேசியை அறிந்ததனால் அவர் தத்துவங்களை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறினார். அது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொண்டு அவர்களை உற்று நோக்கி இருக்கும் போது அவர்களிடத்திலே இன்னும் அதிகமாக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை பற்றி, கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி அவர் தீவிரமாக அவர் செயல்பட்டவராக இருந்தார். அந்த செயல்பட்டு கொண்டு வந்த வாழ்க்கையிலே தான் அவர் தன்னை அந்த கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையே அந்த கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்தார். 1997 ஆயராக பிஷப்பாக நியமிக்கப்பட்டு
அந்த திருச்சபைகளை சிறந்த ஒழுக்கத்துடனும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து வந்தார். கர்த்தருக்காக ஊழியம் செய்து வரும்போது இவர் ஒரு கிபி 197 ஆண்டிலே ஆயராக நியமிக்கப்படும் போது தன்னை சார்ந்த தன்னை சுற்றி இருக்கிற திருச்சபைகளுக்கு அவர் கிறிஸ்துவின் வல்லமையையும் பற்றி அவர் அதிகமாக எடுத்து கூறினார். ஆதி திருச்சபையின் சிறந்த ஈரலாகவும் வழக்கறிஞராகவும் மற்றும் எழுத்தராகவும் அவர் வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வருகின்ற நாட்களிலே அவர் சில கோட்பாடுகளை அவர் மாற்றினார். அதாவது அவர் வருகின்ற விக்கிர வழிபாட்டில இருந்து அவர் அதன் பின்பு கத்தோலிக்க திருச்சபைக்காக வாழ்ந்து வந்தார். அப்படி கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அவர் விலகி அவர் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வழிபாடுகளையே இயேசு கிறிஸ்துவாக வாழ வேண்டும் என்று அவர் திருச்சபையின் மூலமாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து தேவனுடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்தி வந்தார். அப்படி மகிமைப்படுத்தி வரும்போது திரியேகம் என்று முப்பெரும் தெய்வம் என்ற கோட்பாட்டை முதலில் அறிமுகப்படுத்தினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற அந்த 3 பிரிவுகளாக அவர்களை மக்களிடத்திலே சொல்லி அவர்களிடத்திலே இருந்த சந்தேகங்கள், கிறிஸ்துவுடன் வாழும் போது ஏற்படுகின்ற சந்தேகங்கள் மற்றும் அவிசுவாசிகள் தன்மைகள், அவர்களிடத்திலே வந்திருந்த கேள்விகளை எல்லாம் இவர் சரியாக கையாண்டு சரியாக அவர்களுக்கு விளக்கி கூறி அந்த கிறிஸ்தவர்களை அவர் வழிநடத்தி வந்தார். அப்படி வருகின்ற காலங்களிலே இவரை பற்றி திருச்சபைக்கான அரிய பரிசு என்ற இவருக்கு ஒரு பட்டம் வழங்கப்பட்டது. இவர் மற்றவர்களை அறிவாற்றலிலும் வலிமையிலும் விசுவாசத்தில் எடுத்துக்காட்டாக இருந்தார். விசுவாசத்தில் பேசுகிறது மட்டுமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்கு விசுவாசித்து, இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தின் மூலமாகவும் செயல்பாடுகளின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விசுவாசிகள் என்று பெயர் பெறத்தக்கதாக அவர் வாழ்ந்து வந்தார். இவர் தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் நம்பிக்கைகளை குறித்து உங்களிடத்தில் கேட்பதற்கு இவரிடத்திலே நம்பிக்கையோடு வந்து பல நன்மைகளை பல சந்தேகங்களை கேட்கும் போது அவர்களுக்கு புரிந்து கொள்ளத்தக்கவாறு அவளுடைய மன நிலைமைகளை அறிந்து அவருடைய செயல்பாடுகளை அவருடைய குணாதிசயங்களை அவரிடத்திலே பேச்சுகளோடு பேச்சு கொடுத்து அவர்களை அறிந்து அவர்களுக்கு சாந்தத்தோடும் அமைதலோடும் ஒரு அன்போடும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எடுத்து உரைத்தார். இப்படியாக அவர் தேவனுடைய நாமத்தை அதிகமாக மகிமைப்படுத்தி வந்தார். இந்த நாட்களிலே அவர் இவருடைய ஊழிய பாதையிலே எதிரொலியாக 1 பேதுரு 3:15 சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்கள் நம்பிக்கையை பற்றி விளக்கி கூறுங்கள். உங்களுடைய நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நம்பி இருந்தாரோ அதே கொன்று மற்றவர்களுக்கும் அவர் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், விளக்கி கூறினார். இவ்வாறாக அவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தார். அது மட்டுமல்ல, நாம் வாசித்த வேத பகுதியிலேயே நாம் யோவான் 20:28 நாம் பார்க்கும்போது தோமாவை பார்த்து அவர் அவிசுவாசியாயிராதே என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தன்னோடு இருந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னிலே ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தோடு வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்று அவர்
சொல்லி கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசி, நாம் பார்த்து அவரை தொட்டால்தான் நான் அவரை நம்புவேன் என்று பேதுரு சொன்னது போல இல்லாதபடி, நாம் இந்த நாட்களில் நாம் அவர் மீது அதிக விசுவாசத்தோடு நாம் வாழுகிறது போல நாமும் விசுவாசத்திலே ஆண்டவர் மேல் அதிகமான விசுவாசத்தோடு நாம் வாழும்போது அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவரிடத்தில் அன்பு கூறுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து மீது நாம் அன்பு கூறுமானால் நம்முடைய சார்ந்த நம்மோடு இருக்கிறவர்கள் மீது நாம் அன்பை காட்டும் போது, இப்பொழுது அவரை தரிசனத்திலிருந்து அவரிடத்தில் விசுவாசத்தை வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, அப்படி அவர்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை அன்பு வைத்து அவர்களுக்கு தேவனுடைய கிறிஸ்தவ வழிபாடுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. மரியாள் எலிசபெத்தை பற்றி இந்த நாட்களிலே நாம் அதிகமாக தெரிந்து கொண்டு தேவனுடைய பிறப்பை இதன் மூலமாக நாம் வெளிப்படுத்தி, தேவனுடைய பிறப்பின் மூலமாக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காகவே ஜீவனை கொடுத்தார் என்று நம்முடைய இருதயத்திலே விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கினது என்று நாம் விசுவாசித்து அவருடைய வழியிலே நாம் அதிகமாக நாம் நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் சாட்சி உள்ளவர்களாக வாழும்போது அது தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படும். நாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது நம்முடைய பேச்சிலேயே நம்முடைய இருதயத்திலே உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாம் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது, ஊழியங்களிலே சொல்லும் போது, நாம் ஆவியானவர் நம்ம மூலமாக வெளிப்படும் போது நம்முடைய இருதயங்களை வாழ்க்கையில் உள்ள குறைகளையும் ஆண்டவர் சுட்டி காட்டுவராக இருப்பார். அந்த குறைகளை எல்லாம் நாம் அறிக்கை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தேவன் தாமே இப்படிப்பட்ட நல்ல ஒரு நமக்கு ஒரு ஒழுங்குமுறைகளை கொடுத்து நாம் அதிகாலையிலே தேவனை பற்றி தியானிக்கவும் சிந்திக்கவும் நல்ல தருணத்தை கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார். தேவன் தாமே இப்படிப்பட்ட வசனங்களை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்தும் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கென்று பிரத்யேகமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் தொடர்பு கொள்ளத்தக்கதாக கொடுத்த நல்ல சமயத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட ஒவ்வொரு செயலிலும் வல்லமையிலும் ஒழுங்கையிலும் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் உதவி செய்யும். கையிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளிலும் மூலமாக உம்முடைய நாமம் மையப்பட நீர் கிருபை செய்தலும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிறுவனத்தை பொறுப்பேற்று நடத்துகிற குடும்பத்தில ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து கிருபை செய்தலும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் நீர் ஆண்டவரை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உம்முடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட நீர் கிருபை செய்தரலாம். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும், நீர் வழிநடத்தும். உம்முடைய ஆண்டவரை வல்லமையும் கிருபை இரக்கமும் எங்களோடு கூட இருந்து உமக்கு சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.